நெஞ்சில ஒரு துணிச்சலும், செயல்ல ஒரு உண்மையும் உள்ள ஒரு ராசி அப்டின்னா, அந்த கும்பராசி என்பவர்கள சொல்லலாம். இவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது? எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது? இந்த 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியானது நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா, ஜென்ம சனியோட பிடியில சிக்கிட்டு நெறைய கஷ்டங்கள அனுபவிச்ச உங்களுக்கு, அந்த பிடியிலருந்து கொஞ்சம் விடுவு காலம் கிடைக்குது அப்டின்னா, கொஞ்சம் மகிழ்ச்சிகரமான விஷயம் கொஞ்சம் நடக்கப் போகுது அப்படின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு நிறைய கஷ்டங்கள நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அது எந்த மாரியான விஷயம்? வருகின்ற நாட்கள்ல எந்த மாரியான விடுதலை? அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோல ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம். நிச்சயமா நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க கும்பராசி என்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் குடுத்துக்கோங்க. நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல பார்க்கறதா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியா எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய உறவுகள் வகையில, நண்பர்கள் வகையில யாராவது கும்பராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான நாட்களா அமைந்திருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் விரயஸ்தானாதிபதியுமான சனி பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்து சுகஸ்தானத்தையும் அட்டமஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்வையிடுவது நல்ல ஒரு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். எந்த காரியெல்லாம் தடைபட்டு நின்றுச்சோ அந்த காரியெல்லாம் கைகூடி வரப்போகுது. சூழலே ரொம்ப சிறப்பாக இருக்குது நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுனா வரைக்கும் நினைத்தது நடக்காமல் அப்படி தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். மனசு ரொம்ப பாடாப்பட்டிருக்கும். நம்ம இவ்வளோ உழைப்ப போடுறோம், இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஆனால் அந்த நினைத்ததை மட்டும் நிறைவேறவே மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயமா கைகூடி வரப்போகுது. டக்குன்னு எல்லாம் உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொன்றா சாதகமாக அமைய போகுது. இந்த வருத்தப்பட்ட காலம்லாம் மாறப்போகுது. இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜென்ம சனியோட பிடியிலிருந்து விடுவு காலம் கிடைக்கிறதுனால வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ஒரு நன்மை நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு. எதையுமே சாதிக்கணுங்கிற ஒரு உத்வேகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த கும்பராசி. அந்த சாதனையில் இதுனா வரையிலும் சின்ன சின்ன தடைகள் கடந்த 2.5 ஆண்டு காலமாக நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு இனி வருகின்ற செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமைய போகுது. வாழ்க்கையில் கூட நினைத்ததை சாதிக்க போறீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பாதச்சனியாக இருக்கும்போது ஒரு சில பிரச்சனைகள் குடும்ப உறவுகளால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அங்கங்கே வரும். ஆனால் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரணையாக போனீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஏன்னா ஜென்ம சனியோட பிடியிலிருந்தே விடுவு காலம் கிடைச்சிருச்சு. பாதச்சனி தானே, பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது. ஏன்னா குடும்ப உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் வரத்துக்கான ஒரு சூழல் இருக்குது. வாக்குவாதங்கள் வரத்துக்கான ஒரு சூழல் இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் அனுசரணையாக போனீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. தொழிலில், வியாபாரத்தில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்ட சூழ்நிலை அப்படிங்கிறது ஆரோக்கிய ரீதியாகவும் அதே மாதிரி தாயாருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரும். உங்களுக்கு இதனா வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். இனி வருகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய தாய்வழி உறவுகளால் அல்லது தாயாருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் கனவு, ஆசை இதெல்லாம் நிறைவேறக்கூடிய கிரக அமைப்பாக தான் இந்த சனி பெயர்ச்சியை பார்க்கப்படுது. அதை பற்றி நம்ம இன்னும் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 1-2-3-4 பாதங்களும், புரட்டாதி 1-2-3 பாதமும் இந்த கும்பராசியில் அடங்கும். இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். ருண ரோகஸ்தானத்தில் சந்திரன், கலஸ்திரஸ்தானத்தில் கேது, அயனசைன போகஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், சனி, ராகு, செவ்வாய் இந்த கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுனா வரைக்கும் எந்த விஷயம்லாம் தடைபட்டு நின்றுச்சோ அந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறுவீங்க. பேச்சில் மட்டும் கொஞ்சம் இனிமையாக இருக்கணும். இல்லை அப்படின்னா பேச்சின் மூலிமா சில காரியங்கள் தடையாக முடியறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. அதனால் பேசுகிற பேச்சில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இதுனா வரைக்கும் நீங்கள் பேசுகிறது உங்களுடைய உழைப்பை பெருசாக மதிக்காத இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. உங்களுடைய பேச்சை கேட்டு ஒரு சிலர் நடப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராசியில் இருக்கக்கூடிய கேதுவால் மனதுக்குள்ளே சின்ன சின்ன திடீர் குழப்பங்கள் அப்பப்போ வரும்.
உறவுகளால் ஒரு சில இடத்துல வரலாம், குடும்ப உறவுகளால் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த காலகட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. சனி காலம் என்பதனால பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. உணவு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நேரம் தவறி உணவு எடுக்கிறது, ஆரோக்கியம் இல்லாமல் உணவு எடுக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. பணம் வர்றது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் சாதுர்த்தியமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வேலையிலையும் சரி, மற்ற இடத்துலையும் சரி, கோபத்தை மட்டும் இந்த காலகட்டத்தில் பாராட்டாமல் ஒவ்வொரு இடத்துலையுமே புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு, அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்க போகுது. கடுமையான பணியை கூட ரொம்ப இயல்பாக இந்த காலகட்டத்தில் செய்து முடிப்பீங்க. இந்த சோர்வாக இருந்த நிலை, ஒரு விதமான டயர்ட்னஸோடு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்க போகிறீங்க. ஏன்னா அந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த தாக்கங்கள் குறைந்ததுனால நீங்கள் இனி ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்க போகிறீங்க. கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டு இதெல்லாம் கிடைக்க போகுது. அதனால் ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக எல்லா இடத்துலையும் சோர்வாகவும் எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன தடையாகவும் இருந்ததுன்னா நம்மளே கூட முயற்சி பண்ணுறதை கொஞ்சம் விட்டுட்டு என்ன நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கடினமாக உழைத்தாலும் அதற்கு போதுமான அங்கீகாரம் கிடைக்கல, நல்ல பாராட்டு கிடைக்கல, நல்ல ஆதாயம் கிடைக்கல அப்படின்னா அதை விட தான் செய்வோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ஓரளவுக்கு ஆதாயம் கிடைக்கிறதுனால நல்ல சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அது கரெக்டாக இருக்கா, கரெக்டாக இயங்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். கும்பராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டம் கொஞ்சம் கோபம் அதிகமாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. செவ்வாய் உங்களுக்கு சாதகமான இடத்துல இல்லை, அதனால் கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய திறமையை கண்டு மற்றவங்க பாராட்டுவாங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு விஷயம்தான் என்ன அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானம் இல்லாமல் டக்கு டக்குன்னு எரிந்து பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் ஒரு சில வில்லங்கங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். எவ்வளோ விஷயம் செஞ்சாலும் கொஞ்சம் மனநிறைவு இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். எந்த செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்க. வீண் விவகாரங்கள்லாம் கொஞ்சம் தலையிட வேண்டாம். குறிப்பாக அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. குடும்ப உறவுங்கிட்டே கூட குறிப்பாக அண்ணன் தம்பிங்கிட்டே கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். அதே மாதிரி விவாதங்கள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் வாக்குவாதம் பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா நன்மையாக இருக்கும், ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு தீமையாக முடிகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு பேச்சில் கொஞ்சம் நிதானம் இருக்கட்டும். கும்பராசி மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் கோபத்தை குறைச்சிட்டு நிதானமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குங்க. நிதானமாக படிங்க. அதோடு கூட பாடங்களை ஒரு முறைக்கு பல முறை படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டு உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதனால் நல்லா படிக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னே சொல்லலாம். கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது பிரிந்த உறவுகள்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பாக தான் இதை பார்க்கப்படுது. குடும்ப தேவையை பூர்த்தி செய்வீங்க. வருமானம் சிறப்பாக இருக்குது. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறையும். அதோடு கூட சோதனைகள்லாம் சாதனையாகக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான். எடுக்கிற விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். பேச்சில் நிதானம் இருக்கட்டும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு. அவர்களும் எந்த காரியம் கைகூடி வராமல் தடைப்பட்டு நினைச்சோ அந்த காரியம்லாம் அந்த காலகட்டத்தில் கைகூடி வரப்போகுது. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக இருக்கும். வெளியில் எங்கேயாவது உல்லாசமாக பயணம் செல்லக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். மன அடக்கம், அதே மாதிரி நாவடக்கம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு. இது ரெண்டும் இருக்கணும். இது ரெண்டும் வேணும் அப்படின்னா தியான பயிற்சி, யோகா பயிற்சியெல்லாம் செய்கிறது நல்லது. படிப்பில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். பெற்றோர் வழியிலையும் சரி, பிள்ளைங்க மூலியமாகவும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். திருமணமாகாத இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மை உள்ள மாதமாக அமைந்திருக்கு. கல்விக்காக நீங்கள் போடுற எஃபெக்ட்டுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கம் மூலிமா ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதோடு கூட வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றமோ அல்லது பணியில் ஏதாவது பணி நிரந்தரமோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக தான் வருகின்ற நாட்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே
இனிமேல் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டுடுவாங்க. ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுறது ரொம்ப ஒரு சிறப்பான பலனை பெற்றுத்தரும். அதனால் நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. இயலாமல் இருக்கக்கூடிய, ஊனமற்று இருக்கக்கூடிய, முடியாத இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிந்த உணவு தானத்தை வழங்குங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 12, 13, 14 தேதியெல்லாம் சந்திராஷ்டமம். அன்றைய தினம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.